Severance hit session February 7 and 6. இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து எக்கனாமி ரிலேட்டடான நிறைய பட்ஜெட்ரி டேர்ம்ஸ் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் கோத்ரூ பண்ணிட்டு வருவீங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிமினரி as well as மெயின்ஸ். ஆல்ரெடி நம்ம ரெண்டு எக்ஸ்ப்ளனேட்ரி எக்கனாமிக் பேசிக் டேர்ம்ஸ் ரிலேட்டடான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக டுடேஸ் இட் வில் பி a third one. ஸோ இதுலேயும் வந்து நம்ம இந்த எடிட்டோரியல் பேஸ் பண்ணி வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்துடலாம். ஸோ தட் இஸ் க்ரக்ஸ் ஆஃப் த எடிட்டோரியல்ஸ் பார்த்தோன்னா, இப்போது நம்ம ஜென்ரலாக ஃபிஸ்கல் டெபிசிட்டெல்லாம் ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது, ஃபிஸ்கல் டிசிப்ளின் அட்டைன் பண்ணுறதுக்கு. வேறஸ் இந்த பட்ஜெட்டில் ஃபிஸ்கல் டெபிசிட்டை பார்க்காம வில் பி லுக்கிங் ஓவர் த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஹெல்த் செக்டர் ரிலேட்டடாக ஸோ ஃபார் நம்ம மார்ஜினலி வந்து 1.97% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் 1.9% இந்த ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட் அலோகேஷனில். பட் இட் இஸ் நாட் எனஃப். பட் ஸ்டில் கேன்சர் ரிலேட்டடாக என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி வந்து அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இமிக்ரேஷன், இல்லீகல் இமிக்ரெண்ட்டு, ஸோ இந்த பஞ்சாப், ஹரியானா, குஜராத் இந்த ஏரியாவிலேருந்து அதிகமான இல்லீகல் இமிக்ரெண்ட் யூஎஸில் இருக்கிறதாகும். ஸோ தோஸ் பீப்புள் ஆர் நவ் கெட்டிங் பேக். ஸோ இதுக்கான பேசிக் ப்ராப்ளம் எம்ப்ளாய்மெண்ட், அதை இந்தியா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்பார்ட் பாலிசி மேக்கர்ஸ், இந்த மானிட்டரி பாலிசி ரிலேட்டடாக மணி வந்து டிப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே வர்றதுக்கான காரணம் என்னவா கருதப்பட்டுச்சு அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஸோ அதில் அர்பன் சொசைட்டியில் ப்ரிவில் ஆகக்கூடிய கன்சம்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் டிஸ்போசபிள் இன்கம் அதிகப்படுத்துங்கன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க ஆர்பிஐ. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது இன்கம் டேக்ஸில் வந்து 12.75 வரைக்கும் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். தென் அப்பார்ட் திஸ் யூபிஐ ரிலேட்டடான டேட்டா, ஜஸ்ட் டேட்டா மட்டும் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த யூஎஸில் வந்து ஏர்போர்ட் இந்த சிவிலியன் ஏர்க்ராஃப்டோ ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு. ஸோ அதில் வந்து டேட்டாஸ் வந்து ஈஸிலி அவைலபிள், இட் இஸ் ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட். பட் இந்தியாவில் அந்த மாதிரியான ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சுன்னா இந்த டேட்டாவும் இல்லை. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் அப்படின்னு ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. தென் தெர்மல் பவர் பிளான்ட் ரிலேட்டடாக ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷனில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து 2025 டார்கெட்டாக வச்சுருந்தாங்க, அது ரிலேட்டடான ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு. பட் இப்போ 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அந்த டெக்னாலஜி வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஏஐ இப்போ டீப் சீக்லாம் வந்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய ஏஐ பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி இருக்குது, காஸ்ட் வைஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தென் அபார்ட் கிரிப்ளிங் யூஎஸோடைய அந்த ஃபாரின் எய்டு, யூஎஸ் எய்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் அதோடைய தாக்கம் என்ன, வேர்ல்டில் என்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன். லெட் வி கெட் இன்டு த எக்ஸ்பிளனேட்டரி செஷன். ஸோ எக்கனாமியோடைய பேசிக்ஸ் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் பார்க்கணுன்னா இதில் முக்கியமான சில டேர்ம்ஸ் ஐ ஹவ் நோட்டிஸ்ட், ஃபியூ எழுதாமலையும் விட்ருக்கேன். தட் இஸ் நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி, gross tax revenue, buoyancy, fiscal deficit. இது போக you are having some other terms like debt to GDP ratio, medium term fiscal policy statement and a fiscal policy strategy statement. இந்த fiscal policy strategic statement ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அந்த மீடியம் டேர்ம் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ லெட் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன்னா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரியல் ஜிடிபி அண்ட் நாமினல் ஜிடிபி. ஸோ ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் க்ரக்ஸாக சொல்லணும் அப்படின்னா ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரைஸை மையமாக வைத்து அதாவது ஒரு எக்கனாமியோடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி வந்து என்ன ட்ரெண்டில் போகுது, அப்வேர்டா டவுன்வேர்டா அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியும். வேறஸ் நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனுடைய ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இது வந்து நாமினல் ஜிடிபி ஆல்வேஸ் கரண்ட் ப்ரைஸ், இன்றைக்கி தேதியில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஜிடிபி க்ரோத்தை வந்து ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுறது. வேறஸ் திஸ் ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது இப்போ நம்ம 2011-12 வந்து பேஸ் இயராக வச்சுருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி உள்ள 1 கிலோ தக்காளி 2011-12 என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸோடு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் கெட்டிங் இட். ஓவரால் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் பார்க்கும்போது யூ வில் பி ஆடிங் தோஸ் திங், ஒரு ஃபேன் இல்லை வாட் எவர் இட் மீ. ஸோ அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடும்போது யூ வில் கெட் த ரியல் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் த ரியல் ஜிடிபி அண்ட் நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது. தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இந்த ஏரியா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் பிகாஸ் பப்ளிக் ஃபினான்ஸில் யூ வில் பி கெட்டிங் பெட்டர் இன்சைட் ஓவர் இட். ஸோ நார்மலாக பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அதாவது ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க.
இதில் ரெவென்யூ அப்படிங்கிறது லைக் ஒன் வே டிரான்சாக்ஷன் மாதிரி. கேபிட்டல் அப்படிங்கிறது இட்ஸ் அ டூ வே. கேபிட்டல்னால் யூ ஆர் கிரியேட்டிங் சம் அசட் அல்லது லைபிலிட்டி, அதாவது உங்களுடைய சொத்து அல்லது கடனை வந்து கிரியேட் பண்ணுறதுனா கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் நார்மலி டூ வே டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெவென்யூ அக்கௌண்ட்டு கீழே யூ கேன் ஹேவ் அ ரிசீட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் அக்கௌண்ட் கீழேயும் யூ வில் பி ஹேவிங் ரிசீட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரிசீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ வருமானம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நீங்கள் செலவு பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னென்னா இந்த ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதோடைய டோட்டல் ரெவென்யூ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதை வந்து கழித்து வரக்கூடியது தான் உங்களுக்கு வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டாக இல்லை சர்ப்ளஸாக. ஃபிஸ்கல்னால் அந்த ஆனுவல் இயரை தான் மெயின் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய வரவு செலவு கணக்கு கடனை அதாவது நட்டமாச்சு அப்படின்னா டெபிசிட்டு, லாபமாச்சு அப்படின்னா சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் ஃபிஸ்கல் சர்ப்ளஸ் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி தான் பார்க்கணும். ஸோ இல்லை அப்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எதை இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட், அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரெவன்யூ அப்படின்னாலே ஒன் வே டிரான்சாக்ஷன் தான். உங்களுக்கு ரிட்டர்ன் வராது, கொடுக்குற பைசா அப்படியே வந்து கிணத்துல போட்ட மாதிரி போயிடும். ஸோ இப்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், கவர்மெண்ட் ஆல்ரெடி கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பே பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுப்பாங்க சப்சிடிஸ்க்கு, அப்பாட் சேலரிஸு, பென்ஷனு, ஈவன் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் சர்டன் கேட்டகரி இதுக்குள்ளே வரும். தென் கிராண்ட்ஸு, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கிராண்டிங் எய்டு கொடுக்கறது மூலியமாக. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட் வில் ஃபால் அண்டர் திஸ். இது போக எக்கனாமிக் சர்வீஸ், அதர் ஜென்ரல் சர்வீசஸ், சோசியல் சர்வீஸ், இது எல்லாமே கவர்மெண்ட் வாட் எவர் தே ஆர் சர்வீஸ் ஸ்பெண்டிங் இட் தட் ஒன்ட் கம் பேக் ஆஸ் எனி அசட்டோ இல்லை லைபிலிட்டியோ திரும்பி வரல அப்படின்னா தட் ஆர் ஆல் ஃபால் அண்டர் தி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ you will be look into the other side, what is the capital expenditure. ஓகே, ஸோ அதாவது புதுசாக ஒரு அசட் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் மூலியமாக க்ரியேட் பண்ணுறது ஃபால் அண்டர் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா இட் வில் க்ரியேட் ஐதர் ஒரு அசட்டோ இல்லை லயபிலிட்டியோ க்ரியேட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பில்டிங் ரோடு போடுறேன். ரோடு போட்டால் எனக்கு என்ன ரிட்டர்ன் வரும்? இட்ஸ் டூ வே டிரான்சாக்ஷன். ஸோ ரோடு போட்டால் அதுக்கு அடுத்த டோல் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டால் பீப்புள் ரெகுலராக வருவாங்க. ஸோ அதன் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தீஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இதுக்காக செலவு பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜர்லி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய லோன்ஸ் டு அதர் பீப்புள். ஸோ அப்போ அவங்க வந்து அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா தெர் இஸ் ரெசிட்ஸ், கேபிட்டல் ரெசிட்ஸ் அண்ட் ரெவன்யூ ரெசிட்ஸ் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், பிகாஸ் நவ் த டாபிக் இஸ் ஒன்லி ரிலேட்டட் டு தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதான். ஒரு க்ரக்ஸாக சொன்னோம் அப்படின்னா கேபிட்டல் ரெசிட்ஸ்னால் வருமானம் நான் சொல்லியிருந்தேன். கேபிட்டல் ரெசிட்ஸ் அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து உள்ளே வரக்கூடிய அமௌண்ட்டு, பட் ஆனால் இந்த அமௌண்ட்டு வந்து டூ வே டிரான்சாக்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்க, அப்போ நீங்கள் திரும்பி அதை பே பண்ணணும், ரைட்? ஸோ அப்போது இட் வில் பி a டூ வே டிரான்சாக்ஷன். ஒரு லைபிலிட்டி, ஒரு கடனை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. ஸோ தட்ஸ் a டூ வே டிரான்சாக்ஷன். இதை டெப்ட் ரிசிப்ட்டு இல்லை நான் டெப்ட் ரிசிப்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டெப்ட்னா நீங்கள் கடன் பட்டு இருக்கிறது. நான் டெப்ட் ரிசிப்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டோடைய ஷேர்ஸை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் 100% வச்சுருக்கேன்னா ஒரு 10% நான் வந்து இப்போ எல்ஐசியில் விற்றாங்க இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷேர்ஸ் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய லாபம். ஸோ இது வந்து கேபிட்டல் ரிசிப்ட். நீங்கள் திருப்பி பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அசட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஜென்ரலாக there's a two-way expenditure அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, மேஜர் சப்சிடிஸு இல்லை சேலரிஸ் அண்ட் பென்ஷன் எல்லாமே ரெவன்யூ. கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு அசட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் வந்து யூ வில் பி கெட்டிங் பேக் சம்திங் இன் ரிட்டர்ன், ஸ்கூல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸெட்ரா. அப்போது மேஜர்லி கவர்மெண்ட் எதை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான்.
whereas ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் நீங்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ won't get anything பேக். எல்லாமே கிணத்துல போடுற மாதிரி போய்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு இன்கம் அப்படிங்கிறது வராது. கவர்மெண்ட் இஸ் இன் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆல்சோ லைக் அ பிஸ்னஸ். யூ நீட் டு கெட் சம் ப்ராஃபிட் ஸோ தட் யூ கேன் ரன் த டோட்டல் கவர்மெண்ட். ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஓவரால் திங். ரெவன்யூ டெபிசிட் இருந்துச்சு அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக கவர்மெண்ட் வந்து டவுன். எப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோடைய பொருளாதாரம் வந்து சீர்கேட அதாவது டவுன்வர்ட் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டே இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக போய்கிட்டே வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஏன்னா உங்களுடைய கல்லாப்பேட்டியெல்லாம் காலியாக போயிடும். இப்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய மணியோடைய வேல்யூ குறைஞ்சிடும், டெப்ரிஷியேட் ஆகிடும். ஸோ அப்போ உங்களால் இம்போர்ட் பில்ஸை வந்து பே பண்ண முடியாது. ஸோ இம்போர்ட்டு அதாவது இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்போர்ட் போனால் தான் உங்களுக்கு பெனிஃபிட். நீங்கள் உங்கள் கையிலேருந்து பணம் கொடுக்கீங்க அப்படின்னா அது வந்து நட்டம் தான். பிகாஸ் உங்கள் பணத்துக்குடைய வேல்யூ குறைஞ்சி இப்போ என் கையில் ஒரு தங்கம் இருக்குது. இந்த தங்கத்தோடைய வேல்யூ வந்து இப்போது வந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு பல்லியன் அப்படின்பாங்க. ஸோ அதோடைய விலை வந்து 10 ரூபா தான் இருக்குது. இப்போ நான் அந்த 10 ரூபா வந்து ஒருத்தர் கையில் வந்து இப்போ கொடுத்துட்றேன் பேமெண்ட்டாக. பட் ஆனால் எனக்கு தெரியும் அந்த தங்கத்தோடைய வேல்யூ நாளைக்கு வந்து 1000 ரூபாவும் மாறும் அப்படின்ட்டு. அப்போ யாருக்கு இங்கே நட்டம்? எனக்கு தான் நட்டம். ஏன்னா பிகாஸ் த லேட்டர் என்னுடைய எக்கனாமி சேஞ்ச் ஆகும்போது அந்த பொருளுக்கான வேல்யூ கூடுது. ஸோ அப்போ அதை வச்சு அவர் வந்து நிறைய பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹேவ் கிவன் இட் டு தெம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்ஃப்ளேஷனில் இருக்கும்போது அதிகமான இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் நார்மலி US டாலரில் தான் பண்ணுவோம். ஸோ அப்போ யூ ஹேவ் டு கெட் அ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் யூ ஹேவ் டு பே இட். அப்படி US டாலரில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பேக்கப் வச்சுருக்கீங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வில், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்டர்னல் செக்டர், அந்த கதையெல்லாம் லைட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் எங்கே பே பண்ணுவேன்னா இம்போர்ட்டுக்கு பே பண்ணுவேன். தட் இஸ் குட். பட் என்கிட்ட வந்து ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா 1990s கம்ப்ளீட்டாக 15 நாளைக்கு மட்டும்தான் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கையில் டாலரோடைய இருப்பு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்தியா ஓப்பன் எக்கனாமி மாதிரி IMF அண்ட் வேர்ல்டு பேங்க்கிட்ட கடன் வாங்கி வில் ஜஸ்ட் ஃபார்தர் ப்ரொசீட் வித். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா இம்போர்ட் பண்ணால் இட்ஸ் நாட் குட் ஃபார் எக்கனாமி. அப்படிங்கும்போது எதுக்காக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சில லக்ஸூரியஸ் ஐட்டமை வேண்டான்னு சொல்லி தவிர்க்கலாமே தவிர எசென்ஷியல் கமோடிட்டிஸ் பீப்புளோட இப்போ ஆயில் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி எசென்ஷியல் கமோடிட்டி. ஏன்னா ஆயில் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து எவ்ரிதிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இப்போ ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான இது. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க ஸ்ரீலங்கா இப்போ வந்து பெரிய லெவலில் எக்கனாமிக் ட்ராப்பில் மாட்டினதுக்கு இதே ரீசன் தான். ஓகே. ஸோ அப்போ த திங் இஸ் when you are moving over to this revenue expenditure and capital expenditure, so capital expenditure அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கணும். யூ கேனாட் நீங்கள் அதிகமான இந்த மாதிரி சிச்சுவேஷன், பிஓபி கிரைசிஸ், இந்த மாதிரி டாலர் இருப்பு இல்லை, நான் இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அப்படிலாம் சொல்லி நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது அதிகமாக நீங்கள் வந்து பே பண்ணணும். அப்போ அதுக்கு உங்களுக்கு டாலர்லாம் வேணும், நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும். ஸோ அப்படி கடன் வாங்கினா அடுத்து என்ன ஆகும்? அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் வந்து இங்கே 10 ரூபா தான். உங்கள் பட்ஜெட்டில் வருமானம் 10 ரூபா போட்டிருக்கீங்கன்னா செலவானம் ஒரு 10 ரூபா போடுவீங்க. அந்த 10 ரூபாவில் 8 ரூபா நீங்கள் வந்து கடனுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுலேயே போயிடும். அப்போ ரிமைனிங் 2 ரூபாவில் நீங்கள் என்ன அசட்டு இல்லை சோசியல் ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் அ மேஜர் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு ஸ்பைரல் எஃபெக்ட் மாதிரி எக்கனாமியை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஸோ தட் இஸ் த வே ஹவு த டெவலப்டு எக்கனாமிஸ், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, எஸ்பெஷலி US, இந்த வேர்ல்டு பேங்க், IMF மூலியமாக எல்லா கண்ட்ரீஸுமே வந்து டுவர்ட்ஸ் குளோபலைசேஷனுக்குள்ளே இழுத்து போட்டது இந்த ரீசனால தான். எல்லா எக்கனாமியும் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களோட கடன் வாங்கி அந்த கடனை வந்து கட்ட முடியாமல் இப்போ US நினச்சதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னா எக்கனாமியோடைய ஹோல்டு இருக்குது. இப்போ US பார்த்தீங்கன்னா நான் நியூக்ளியர் பாம்பு போட்டுன்னு யாரையும் த்ரெட்டன் பண்ணல எல்லா கண்ட்ரிஸையும். இப்போ ரீசெண்டாக கிரீன்லாண்ட் எடுத்துக்கோங்க, கனடாவை எடுத்துக்கோங்க, கொலம்பியா எடுத்துக்கோங்க, மெக்சிகோ, எல்லா கண்ட்ரியுமே அவர் வந்து சிம்பிளாக என்ன த்ரெட் பண்ணுறாரு அப்படின்னா we will increase the tax. ஏன் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்? ஏன் அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட வந்து வர்த்தகம் பண்ணணும்? வேறு கண்ட்ரி நோக்கி போயிடலாமே, போக முடியாது. பிகாஸ் தேர் ஆல்ரெடி அந்த கண்ட்ரீஸோட ஒரு டெப்ட் ட்ராப்குள்ளே வந்து இருக்காங்க எக்கனாமிக் வைஸ் எல்லா கண்ட்ரீஸுமே. இப்போ கனடாலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் தே ஆர் கெட்டிங் எய்ட் ஃப்ரம் US பல்க் ஆஃப் அமௌண்ட்.
ஸோ ட்ரம்ப் இஸ் ஆஸ்கிங் ஒய் டு வி ஸ்பெண்ட் திஸ் மச் ஃபார் த கனடா எவ்ரி இயர், உங்கள் எக்கனாமி ப்ராஸ்பெக்ட் ஆகிறதுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு எய்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. ஸோ எக்கனாமிக்கலி ட்ராப் ஆகுறோம் அப்படின்னா அங்கே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகிட்டே வரும் அந்த கவர்மெண்ட். ஸோ த வெரி crux is you have to reduce the revenue expenditure and increase the capital expenditure so that the economy will prosper. ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்களே வந்து செலவு பண்ணுறீங்க, செலவு பண்ணுறதுலாம் தனியாக செலவு பண்ணாமல் ஒரு வீடு கட்டுறது, அந்த வீடை ரெண்ட்டுக்கு விட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் இன்கம். உங்கள் லேட்டர் டேஸில் உங்களுக்கு வந்து அது இன்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே தான் கவர்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒன்று அசட் க்ரியேட் பண்ணி வச்சாங்கன்னா அதன் மூலியமாக ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தான் அத்தியாவசியம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஓகே, தென் we will look over into marginal propensity. Okay, so what is this marginal propensity to consume? அந்த டேர்ம் ஃபுல்லாகவே வரும், மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஸோ இது எதுக்காக பேசியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது இந்த டேக்ஸ் கட் 12% அப்படிங்கிறத டேக்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் 12 lakh வரைக்கும் சேலரிட் எம்ப்ளாயினா 12.75 lakh வரைக்கும். அது என்ன டேர்ம் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 12.75 வரைக்கும் என்ன எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தே நோ நீட் டு பே டேக்ஸ் ரிபேட்டே வந்து 60,000 கிட்ட வந்துடும். ஸோ தெர்பை டேக்ஸ் பே பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அப்படிங்கும்போது அப்போது நடுத்தர மக்களுக்கான அந்த செலவானத்தில் வந்து பெரிய அமௌண்ட் வந்து குறையுது. ஸோ அப்படி குறையும் பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை வந்து கன்சம்ஷனுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது another article inside ஆர்பிஐயோடைய ரிப்போர்ட் ப்ரீவியஸாக. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமானது ஒன் ஆஃப் த ரீசன், அண்ட் அதனால் அர்பன் கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணால் தான் எக்கனாமி அகெயின் வந்து ஒரு கியர் போட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டில் இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது அப் டு 12 lakh to 12.75 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்ததுடைய இம்பேக்ட் பீப்புள் கையில் டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகும். அதாவது வரி கட்டுறது போக மிச்சம் செலவுக்காக வச்சுக்கிற பைசா தான் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. அப்போ டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை கொண்டு போய் வந்து கன்சம்ஷனில் வந்து அதிகப்படுத்துவாங்க. பட் இதுலேயுமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இப்போ ஏஞ்சல்ஸ் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட் டாக்ஸ் அபவுட் ஒரு சராசரி மனிதனுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ கேன் அப்ளை திஸ் லா இன் டு திஸ் பட்ஜெட். ஸோ 12 lakh வரைக்கும் தான் இவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு மேலே போக போக அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஓவரால் உங்களுடைய இன்கம் கூட 12.75 அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் பை இட் இஸ் அ சம்வாட் குட் பட்ஜெட். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், அதாவது பீப்புளோடைய வருமானம் வரக்கூடிய மாற்றம், அதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு பீப்புள் வந்து கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ரேட்டை வந்து கம்பேர் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படிங்கிறது. ஸோ நார்மலி ஒரு எக்கனாமியில் எவ்வளோ அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் வந்து தேவைப்படும் ஃபார் இன்க்ரீஸ்டு டிமாண்ட். ஸோ பீப்புள் கையில் பணம் இவ்வளோ போகுது. ஸோ அப்போ அவங்க வந்து இவ்வளோ கன்சம்ஷனை வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷனை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படிங்கிறது. ஸோ இதில் அதர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டியை பொறுத்து தான் இந்த ரிலாக்ஸேஷனுடைய அவுட்கம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் ஒன் டைம். அண்ட் ஃபர்தராக வில் டிஸ்கஸ் அபவுட் gross tax revenue. What is this gross tax revenue? So gross tax revenue அப்படிங்கிறது லைக் ஓவராலாக டேக்ஸ் ரெவன்யூ, டேக்ஸ் வரியோடைய வருமானம் ஃபார் கவர்மெண்ட். ஸோ டேக்ஸ் ரெவன்யூவே ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். யூ கேன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். இதில் நீங்கள் நெட் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் அப்படிங்கிறது ஹோல்சம். ஓகே, அதாவது அந்த டேக்ஸ்லேருந்து கவர்மெண்ட் வந்து இதர செலவுகள் எல்லாம் பண்ணாமல் மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு. நெட் டேக்ஸ் ரெவன்யூனா தட் இஸ் இப்போ ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஷேர் கொடுப்பாங்க. 41% வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் ஸ்டேட் வந்து ஷேர் கொடுக்காங்க ஸ்டேட்டுக்கு சென்டர்லேருந்து. ஸோ அதே மாதிரி NDRF நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ஃபண்டு, ஸோ அதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து இதுலேருந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு செலவும் போக மிச்சம் வரதான் நெட் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராஸுக்கும் நெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கிராஸ்னால் ஹோல்சம். ஓகே,
So this is the gross tax revenue அப்படிங்கிறது. It is a wholesome include. So இப்போ நீங்கள் indirect taxனா completely you can go for GST அப்படின்னு சொல்லும்போது it will come state GST, union GST, integrated GST and union territory GST. இது எல்லாமே சேர்ந்ததுதான். Whereas நீங்கள் direct tax அப்படின்னு சொல்லும்போது it will come income tax, corporate tax and you can further go on with this excise excise will come into this GST குள்ள வந்துடும். ஓகே, ஸோ மேஜராக நீங்கள் டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கும்போது இன்கம் டேக்ஸும் அண்ட் திஸ் கார்பரேட் டேக்ஸும் வந்து அதில் ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ அப்பார்ட் இந்த ஜிடிஆரில் இவ்வளோ தான். தென் வில் மூவ் ஆன் டு மீடியம் லெட் மீ சி buoyancy. ஓகே, ஸோ டேக்ஸ் buoyancy. ஸோ டேக்ஸ் buoyancy நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் லாஸ்ட் வீடியோவில். ஸோ டேக்ஸ் buoyancy அப்படிங்கிறது ஜிடிபி இன்க்ரீஸ் ஆக அதோடைய தாக்கம் இந்த டேக்ஸ் கலெக்ஷனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். க்ரக்ஸாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது லாஸ்ட் இயரில் ஐ மே கெட்டிங் சம் ஒரு 100 ரூபா வந்து எனக்கு இன்கம் ஜிடிபி வந்திருக்கு, அதாவது ப்ராடக்ட் இன்ட்டு வேல்யூ. ஸோ 100 ரூபா வந்திருக்கு அப்படின்னா இப்போது இந்த இயர் எனக்கு 120 ரூபா வந்திருக்கு. ஸோ இதில் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு வந்து I'll be having 10% டேக்ஸ்னால் I'll be having 10 rupees. whereas இதில் அப்பார்ட் இந்த 120 ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஐ மே பி ஹேவிங் 11 rupees வந்து டேக்ஸ் ரெவென்யூ வந்திருக்கு. ஸோ அங்கே 10 rupees, இங்கே 11 ரெவென்யூ. ஸோ அப்போது ஓவரால் ஜிடிபியோட இன்க்ரீஸ் எவ்வளோ 20%, 100 ரூபாலேருந்து 120 ரூபா. வேறு டேக்ஸ் ரெவென்யூட இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் சேம் அந்த 10% அப்படிங்கிறது தான் டேக்ஸோடைய அந்த வாட்ஸ் ஓகே சாரி. ஸோ இப்போ இந்த டேக்ஸோடைய இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 10% தான். ஸோ அப்போ ஸோ டோட்டல் 10 ரூபாலேருந்து 11 ரூபா 10%, இங்கே 100 ரூபாலேருந்து 120 ரூபா, தட் இஸ் 20%. அப்போ இதில் buoyancy எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, டேக்ஸ் ரெவென்யூ அதாவது 10 ரூபா வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த 10%. ஸோ பை ஜிடிபியோடைய சேஞ்ச் இன் பர்சன்டேஜ், ஸோ அது வந்து 20%. ஸோ அப்போ 10/20. ஸோ அப்போ இந்த இடத்துல 0.5 அப்படிங்கிறது தான் buoyancy. ஓகே, ஸோ அப்போ நார்மலாக இந்த டேக்ஸ் buoyancy அப்படிங்கிறது மினிமம் 1 இருக்கணும். அது கீழே இருந்துச்சுன்னா எக்கனாமி இஸ் நாட் ப்ராஸ்பர் ஆகலை. ஸோ 1க்கு மேலே போனாலே தட் இஸ் குட் தான் டேக்ஸ் buoyancy. ஸோ இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. டேக்ஸ் buoyancy இஸ் நத்திங் பட் ஜிடிபி ப்ரொடக்ஷன், அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெவென்யூ கலெக்ஷன் வந்து இருக்கா டேக்ஸில் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி. பிகாஸ் ஏன் இதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொடக்ஷன் கூடுது அப்படின்னா தட் மீன்ஸ் நிறைய ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் சேலுக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் சேலுக்கு இருக்குது அப்படின்னா பீப்புள் நிறைய பேர் வாங்கும்போது அதுக்கு நிறைய ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. வேறஸ் எப்போ இந்த டேக்ஸ் டு buoyancy வந்து குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபேன் வந்து சேல் பண்ணுறேன் லாஸ்ட் இயர் 10 rupeesக்கு. அதில் வந்து 5 ரூபா அந்த ஃபேனோடைய ப்ரைஸு, ஜிஎஸ்டி வந்து ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன். ஸோ அப்போ டோட்டல் வந்து நான் 10 rupeesக்கு ஒரு ஃபேன் வந்து லாஸ்ட் இயர் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா சேம் நான் ஒரு ஃபேன் தான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டியூ டு இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்து அப்போது 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஜிஎஸ்டி ஒரு 5 ரூபா, ஸோ 15 ரூபா. ஸோ அப்போது 10லேருந்து 15 ரூபா. பட் ஆனால் இங்கே எனக்கு டேக்ஸ் எவ்வளோ சேம் அமௌண்ட்டாக வந்திருக்கு, பட் ப்ராடக்டோடைய வேல்யூ வந்து கூடியிருக்கு. ஸோ அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், buoyancy வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது டேக்ஸு, ஏன்னா இது ஜிடிபி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் மாதிரி காமிக்கும், பட் டேக்ஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சேம் 5 ரூபா தான் ரெண்டுலுமே இருக்கும். ஸோ அப்போ தர்பை நோ இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போது ப்ரொடக்ஷன் கூடவே இல்லை, இங்கே இன்ஃப்ளேஷனுடைய இம்பேக்ட்னால தான் அது வந்து அதிகமாக காமிக்கி. ஸோ அப்போ தர்பை buoyancy அப்படிங்கிறது 1க்கு அபவாக இருந்தால் தான் அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் கூடி இருக்குது, டேக்ஸும் வந்து ப்ராப்பராக கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே ஃபைன். தென் வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஃபிஸ்கல் டெபிசிட். ஓகே, ஃபிஸ்கல் டெபிசிட் நான் ஜென்ரலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்,
ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் ஃபிஸ்கல் டெபிசிட். ஃபிஸ்கல் சர்ப்ளஸுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபார் வந்து நமக்கு பெருசாக ஃபிஸ்கல் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம அட்டென்ட் பண்ணல. எல்லாமே ஃபிஸ்கல் டெபிசிட் தான். இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னா இட் வில் டிட்ராக்ட் த எக்கனாமி. ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன ஆக்சுவலாக, அதாவது ஒரு இயரில் பட்ஜெட்டில் வந்து நான் 10 ரூபா வருமானம் 10 ரூபா செலவானம் அப்படின்னு சொல்லி அந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் அந்த 10 ரூபா செலவானம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 20 ரூபாவாக ஆகலாம். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஆர் வாட் எவர், கவர்மெண்ட்டுடைய நிர்வாக சீர்கேடுனால கூட அந்த இது இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ வாட் வில் பி த அவுட்கம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய நீங்கள் வந்து இதை கடனாக தான் வெளியேந்து வாங்குவீங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஏன்னா 10 ரூபா தான் உங்கள் வருமானம், 20 ரூபா செலவானோம் அப்படின்னா 10 ரூபா கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து டெபிசிட் அப்படின்பாங்க. இந்த 10 ரூபா நீங்கள் எப்படி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத டெபிசிட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே நிறைய கேட்டகரி இருக்குது. பப்ளிக் டெப்ட், லைபிலிட்டி ஃப்ரம் சேவிங் அக்கௌண்ட்ஸ், பப்ளிக் அக்கௌண்ட்ஸு. ஸோ இந்த 2 கேட்டகரி வரும். இல்லை பப்ளிக் டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் டெப்ட், எக்ஸ்டர்னல் டெப்ட். இன்டர்னல்னால் உள்நாட்டுக்குள்ளே கடன் வாங்குறது, எக்ஸ்டர்னல்லாம் அவுட் சைடில் போய் வாங்குறது. ஓகே, இது 2ஐயும் பார்க்குறது தான் திஸ் திங். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு வரும்போது ஒரு ஆண்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ செலவானம் எவ்வளோ கடன் வாங்கி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையை வந்து FRBM Act 2003 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 3% அப்படின்ட்டு. ஸோ லேட்டர் 2020 வந்து சில எக்ஸம்ஷன் கொடுக்காங்க. தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். ஒரு 5 சிச்சுவேஷன் டைமில் வந்து யூ கேன் கெட் சம் மோர், ஒரு 0.5% வந்து நீங்கள் அதிகம் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் செக்யூரிட்டி அல்லது போர் நடக்கும் காலம், தென் நேஷ்னல் கெலாமிட்டி, அக்ரிகல்ச்சர் கொலாப்ஸ், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸு, இல்லது ஜிடிபி க்ரோத் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த காரணங்களில் கவர்மெண்ட் வந்து தே கேன் கெட் அடிஷ்னல் அந்த 3லேருந்து 3.5 வரைக்கும் கடன் வாங்கி செலவு பண்ணலாம். ஸோ 3.5 நத்திங் பட் டோட்டல் ஜிடிபி க்ரோத்தில் 3.5% வந்து நீங்கள் கடன் வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதை மீன் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ திஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லும்போது யூ ஹேவ் டு கண்ட்ரோல் திஸ் பிலோ 3.5%. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸில் இருந்து மூவ் ஆன் பண்ணணும். ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது இந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் போகணும். ஒரு கன்சால்டேஷன், ஃபிஸ்கல் கன்சால்டேஷன், ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ், ஃபிஸ்கல் டிசிப்ளின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு டார்கெட்டை பட்ஜெட்டில் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டார்கெட்டை அட்டைன் பண்ணுறத நீங்கள் தீவிரமாக இருக்கணும். இப்போ ரெவன்யூ கலெக்ஷனுக்கு இவ்வளோ வருது அப்படின்னா யூ மஸ்ட் அந்த ரெவன்யூ கலெக்ஷனில் வந்து ரெடக்ஷன் வரக்கூடாது. யூ மஸ்ட் கெட் தட் ரெவன்யூ. இது FRBM ஆக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ டெபிசிட் வந்து ஜீரோவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்டம்ப்ட்லாம் நிறைய டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் கவர்மெண்ட்ஸ்னால ரெவன்யூ டெபிசிட்டை வந்து குறைக்க முடியலை. ஸோ அதனால் 2012-13 அரௌண்டில் அந்த ரெவன்யூ டெபிசிட் டார்கெட்டை வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. இனிமேல் அது வேண்டாம், ஒன்லி FRBM மட்டும் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈவன் லாஸ்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர்லையுமே பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் ஆல்வேஸ் a lot of criticism. நீங்கள் வந்து அதாவது ஒரு எக்கனாமி வந்து டெவலப்பிங்க்கான ஒரு ப்ராஸ்பரிட்டி இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு கெப்பாபிலிட்டி இருக்குது அப்படிங்கும்போது துணிந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வளர்ந்த நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து மோர் தென் இட் வில் பி லைக் ஒரு 250-500% ஆஃப் த ஜிடிபி கூட இருக்குது. இப்போ யூஎஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஜப்பான் எடுத்துக்கோங்க, தே ஆர் ஹேவிங் தட் மச் ஹையர் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ வாட் இஸ் தட் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக அப்போ கடன் வாங்குறதுல நீங்கள் இந்த மாதிரி FRBM மூலியமாக ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்தியாவுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. பட் இன்னொரு சைடு ஆர்குமெண்ட் என்ன, நீங்கள் அதிகமான கடன் வாங்கிட்டீங்கன்னா ஒருவேளை எக்கனாமி ஏதாவது டவுன் டர்ன் ஆனாலும் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸில், அதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அண்ட் அதர் அந்த கடன் கொடுத்தவர்கள் எந்த கண்ட்ரி கொடுக்காங்களோ பைலேட்ரல் மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன்னா IMF, வேர்ல்டு பேங்க். பைலேட்ரல்னால் அதாவது இந்த லைன் ஆஃப் கிரெடிட் மூலியமாக இன்னொரு கண்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ அப்போது அவங்க சொல்கிறது கேட்குற மாதிரி, இப்போ சைனா வந்து எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கடன் கொடுத்து டெப்ட் ட்ராப்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து ப்ரிவேலாக ஆரம்பிச்சிடும் எக்கனாமியில். ஸோ அப்போ அந்த கடன் வாங்குறது இட்ஸ் a lot of risk in there. ஸோ some economists saying that
அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபிஸ்கல் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். அதாவது 3% அப்படிங்கிற FRBM உடைய அந்த லைனை வந்து ஃபாலோ பண்ணணும். சில எக்கனாமிஸ் சேயிங் தட் there is no need for India having the potential. நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், கடன் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில எக்கனாமிஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியா ஸ்டில் we are strictly relying with the 3% ஆஃப் FRBM தான். பட் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த பட்ஜெட்லேயும் நம்ம வந்து 3% அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம். But what we are targeting is not running the government towards the 3% of FRBM or அந்த fiscal indicator வந்து FRBM யூஸ் பண்ணாமல் debt to GDP ratio வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆத்தரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வாட் இஸ் திஸ் debt to GDP ratio? ஸோ debt to GDP ratio அப்படிங்கிறது ஓவராலாக ஒரு எக்கனாமி வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, டோட்டல் லயபிலிட்டி ஆஃப் த எக்கனாமி. இதில் வந்து பப்ளிக் டெப்ட்டும் உள்ளே வரும். ஓகே, பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். இதில் வாட் இஸ் திஸ் இன்டர்னல் டெப்ட் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த டெபிசிட் ஃபினான்சிங் சொன்னால கடன் வாங்குறது. ஸோ கடன் வாங்குறது இன்டர்னலாக உள்நாட்டுக்குள்ளேயே வாங்குது. இப்போ ட்ரெஷரி பில்ஸை இஷ்யூ பண்ணி கவர்மெண்ட்டுடைய ட்ரெஷரி பில்ஸை இஷ்யூ பண்ணி கடன் வாங்குறது, இல்லை கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்லு, அல்லது வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸு, ஆர் டேட்டட் செக்யூரிட்டிஸ், இல்லை அந்த ரீகேபிட்டலைசேஷன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சவரின் கோல்ட் பாண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ காணாது, பிகாஸ் வி ஹேவ் டு கம்ப்ளீட் லாட் ஆஃப் அதர் வீடியோஸ் டூ. ஸோ அதனால் எல்லாம் ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள், டைம் கிடச்சுன்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தென் செக்யூரிட்டி அகேன்ஸ்ட் NSSF, நேஷ்னல் ஸ்மால் சேவிங் ஃபண்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டெப்டிக்கில் வரும். கவர்மெண்ட் வந்து இந்தந்த மோட்லலாம் வந்து உள்நாட்டுக்குள்ளே வந்து கடன் வாங்குவாங்க. whereas எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கும்போது இதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், சவரின் டெப்ட் அண்ட் நான் சவரின் டெப்ட். இந்த நான் சவரின் டெப்டை நம்ம என்னென்னு பார்த்துருப்போம்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த சவரின் டெப்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக போய் கடன் வாங்குது. ஸோ டோட்டலாக அதில் வந்து எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இந்த எக்ஸ்டர்னல் டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டுடைய கடன் வந்து கம்மியாக தான் இருக்கும். வேறஸ் இந்த ப்ரைவேட்ஸ் கமர்ஷியல் பாரோயிங் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து எப்போதுமே வந்து அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது இந்த டெப்ட் அப்படிங்கும்போது கம்பைன்டு டெப்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கம்பைன்டு டெப்ட் அப்படின்னா தட் இஸ் ஸ்டேட்டு ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல். இப்போ நீங்கள் ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து வெளிநாட்டில் போய் எக்ஸ்டர்னல் பாரோயிங் வாங்கலான்னா வாங்க முடியாது. ஒன்லி இன்டர்னல் பாரோயிங் மட்டும்தான் ஸ்டேட்ஸ் வாங்க முடியும். அதுவும் ஸ்டேட்ஸ்னால ட்ரெஷரி பில்ஸ்னால் ஷார்ட் டைம் அப் டு 1 இயர் வரைக்கும் உள்ளது. ஸோ ட்ரெஷரி பில்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணி வாங்க முடியாது. ஒன்லி ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலியமாக மட்டும்தான் ஸ்டேட் வந்து கடன் வாங்க முடியும். ஈவன் ஒருவேளை ஸ்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடன் பாக்கி வச்சுருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் வந்து இண்டிபெண்ட்டாக கடன் வாங்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி தான் ஃபர்தர் கடன் வாங்க முடியும். ஸோ எதுக்காக அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்டேட் வந்து ஃபாலோ அவுட் ஆச்சுன்னா அங்கே பெயில் அவுட் பண்ணுறதுக்கு யார் வருவானா, சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க தான் ஃபண்டை வந்து உள்ளே கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ தேர்பை இந்த இடத்துலையும் ஒரு யுனைட்டரி ஸ்ட்ரக்சர் தான் ப்ரிவேல் ஆகும். ஸோ அப்போ யூ வில் பி terming this debt to GDP ratio அப்படிங்கும்போது இட் வில் இன்க்ளூட் ஸ்டேட் as well as சென்டர். ரெண்டு பேருடைய டெப்ட்டு கம்பேர் டு 100% ஆஃப் த ஜிடிபி எவ்வளோ இருக்குது நம்ம கொடுக்க வேண்டிய கடன் ஓவராலாக அப்படின்னு பார்க்கும்போது இட் வில் பி லைக் FRBM Act 2003 பிரகாரம் நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு 60% பிலோ, அதுக்கு கீழே வந்து ஓவரால் கடனை வந்து கொண்டு வரணும். சரி, உலக நாடுகள் டெவலப்ட் கண்ட்ரிஸ் US ஜப்பான்லாம் நம்ம பார்த்தோம் 250, 350 and 500 வரைக்கும் கூட அவங்களுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இருக்குது. பட் இந்தியா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங், இந்த சாவரின் டெப்ட் பார்த்திங்கன்னா இட் மஸ்ட் பி ரெடியூஸ் டு லைக் 250. சைனா இதெல்லாம் சொல்கிறது வந்து டோட்டல் டெப்ட், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் அண்ட் சவரின் டெப்ட் மட்டும் தான் நம்ம இப்போ இங்கே பேச போகிறோம் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவில். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் சேர்த்து பேசுனீங்கன்னா தட் வில் கோ அபவ் 150, 180 இந்தியாவுடையது. பட் இஃப் யூ லுக் ஓவர் திஸ் ஒன்லி த சவரின் டெப்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா FRBM Act பொறுத்த வரைக்கும் 60% அப்படிங்கிற லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024-25 அட்டென்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளால் இந்த வரைக்கும் அதை அட்டென்ட் பண்ண முடியல. இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த 60% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சென்டர் வந்து 40% லிமிட்டு, 40% அவங்க கடன் வாங்கிக்கலாம். ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஜிடிபியில் வந்து 20% தான். ஓவரால் எல்லா ஸ்டேட்ஸும் சேர்த்து வந்து 20% தான் வாங்கணும். பட் இதில் சென்டர் பார்த்திங்கன்னா தே ஆர் வெல் டூயிங் வித், அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய
இந்த கடன் வாங்குறது வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. பட் ஸ்டேட் தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த டெப்ட் டு ஜிடிபி அந்த 20% அப்படிங்க எக்ஸிட் பண்ணி 30% இந்த ரேஞ்சில் வந்து கடன் வாங்கிட்டு வராங்க. சென்ட்ரல் வந்து ஆல்மோஸ்ட் 60 அதாவது சென்ட்ரலுடைய கடன் பார்த்திங்கன்னா 55, 56 இந்த ரேஞ்சிலலாம் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு வருது. இதுவுமே வந்து குறைக்கணும். ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% அப்படிங்கிறது வரணும் இந்த டெப்ட் ஜிடிபி ரேஷியோ. அதுதான் இதோடைய டார்கெட், FRBM உடைய டார்கெட்டு. ஸோ இட் வில் டேக் சம் லாங் டைம் டு அட்டன். ஓகே, ஃபர்தராக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வில் பி ஹேவிங் த அனதர் டேர்ம் லைக் மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மும் இதில் இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் ரீட் பண்ணும்போது ஓகே ஜென்ரலான டேர்ம்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இது ஆக்சுவலாக யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ப்ரிலிமினரியில். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது FRBM ஆக்ட் ரிலேட்டடாக நீங்கள் எப்படி அந்த ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண போகிறீங்க, எப்படி வந்து நான் அந்த FRBMல கொடுக்கப்பட்டிருக்க கூட 3% அப்படிங்கிற அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறிக்கையை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு 3 டாக்குமெண்ட்டாக வந்து சப்மிட் பண்ணுவீங்க அலாங் வித் த பட்ஜெட் கூட ஒரு 3 டாக்குமெண்ட். அந்த 3 டாக்குமெண்ட் வந்து 2 டாக்குமெண்ட் பட்ஜெட்டோடு சேர்த்து வைப்பீங்க. இன்னொரு டாக்குமெண்ட் வந்து பட்ஜெட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர்வேர்ட்ஸ் வந்து அடுத்த செஷனில் வைப்பீங்க. ஸோ இல்லை என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க, ஆக்சுவலாக 4 டாக்குமெண்ட் வரும். 3 டாக்குமெண்ட் வந்து பட்ஜெட்டோடு வைப்போம், 4ஆவது டாக்குமெண்ட் வந்து தனியாக வைப்போம். இல்லை இந்த ஃபஸ்ட்டு 3 டாக்குமெண்ட் அலாங் வித் பட்ஜெட் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா, மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் இது ஒரு டாக்குமெண்ட், ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த டேர்ம்ஸ்லேயே எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ கம்ப்ளீட் ஒரு வரையறை, நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க ஃபிஸ்கல் டெபிசிட்டை அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு வரையறையை வந்து கொடுக்குறது தான். ஸோ இது எல்லாமே சிங்கிள் டாக்குமெண்ட்டாக லைக் ஃபஸ்ட்டு பார்த்த முதல் 2 இந்த மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட், ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் இது 2 சிங்கிள் டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க. வேறு மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட்டை இது செப்பரேட்டாக வந்து டேபிள் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த செஷனில் மீடியம் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹெட்ஸ்லேயும் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடிஸில் நம்ம வந்து ஃபுட்டு, ஃபெர்டிலைசர் அண்ட் ஃபியூவல், பெட்ரோலியம், கெரோசின், ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம சப்சிடிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ கொடுப்போம் எவ்வளோ கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து தே வில் கிளியர்லி சே. ஸோ இந்த ஓவரால் இந்த டாக்குமெண்ட்ஸ் FRBM ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸில் முக்கியமான சில விஷயங்களை எதெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட், ப்ரைமரி டெபிசிட். வாட் இஸ் திஸ் ப்ரைமரி டெபிசிட் அப்படின்னா, வில் சி ப்ரைமரி டெபிசிட், கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் டெப்ட். இதுதான் ஓவரால் இல்லை கவர் பண்ணுவாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஆக்சுவலாக ஆத்தர் இந்த எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸை தான் வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் ஓவரால் இந்த எடிட்டோரியலே எழுதியிருக்காங்க. தட் இஸ் இந்த மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட், ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் இந்த ஆல் டேர்ம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை தான் ஆத்தரும் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. Okay, because this would be a potential preliminary question. The term medium fiscal term policy statement and fiscal policy strategy statement will include which among the following economic aspects of government அப்படின்னா you must know that அந்த all term வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை ப்ரைமரி டெபிசிட்னா என்னென்னா நத்திங் பட் ஃபிஸ்கல் டெபிசிட்னா ஒரு வருடத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ கடன் பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. ப்ரைமரி டெபிசிட் அப்படிங்கிறது அதில் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டில் நீங்கள் கடன் வாங்கினதுக்கான வட்டியும், அதாவது போன கவர்மெண்ட்டு இல்லை போன வருடம் வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்குறது இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் கழிச்சிட்டு வெறுமனையாக இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை கழிச்சிட்டு வெறுமனையாக வந்து எவ்வளோ கடன் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தட் ஃபால் அண்டர் த திஸ் ப்ரைமரி டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ these are the overall terms that we need to know before getting into this editorial. Okay, let me discuss the editorial. இந்த எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நாமினல் ஜிடிபி ப்ரொடக்ஷன், நாமினல் ஜிடிபி க்ரோத் வந்து 2025-26 10.1% இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். whereas ரியல் ஜிடிபி ஆஸ் பர் எக்கனாமிக் சர்வே 24-25 பொறுத்த வரைக்கும்
6.3 to 6.8%. See, எப்போதுமே நாமினல் ஜிடிபி வந்து ஹையர் தென் ரியல் ஜிடிபியாக தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா நாமினல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 6.3 to 6.8% ரியல் ஜிடிபி வந்து அட்டைன் பண்ணுவோம்னு சொல்லி எக்கனாமிக் சர்வே சொல்லுது. பட் நம்ம டெவலப்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே நம்ம அதை நோக்கி போகும்போது கண்டிப்பாக இந்தியா வந்து 8% growth வந்து அட்டைன் பண்ணணும் ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லி there was எக்கனாமிக் சர்வேல வந்து அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இந்தியாவுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 11.2 lakh அப்படிங்கிறது 2025-26க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு இது போன பட்ஜெட்டை விட பார்த்திங்கன்னா ஒரு 0.1 lakh வந்து அதிகமாக இருக்குது, மீகர் இன்க்ரிமெண்ட்டாக அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இந்த நான் ஆல்ரெடி சொல்கிறேன், இந்த இன்கம் டேக்ஸில் இப்போ கொண்டு வந்து சேஞ்சஸ் ஸ்லாப்ஸில், ஸோ அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அப்படிங்கிற இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸோடைய எப்படி அவங்க அந்த இன்கம்மை வந்து செலவு பண்ண போகிறாங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஓவரால் டேக்ஸ் ரெவன்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இந்த டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன டைரக்ட் டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு 2 இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இந்த புயான்சி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். புயான்சினா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். தட் இஸ் ஜிடிபி கூடும்போது டேக்ஸ் கலெக்ஷன் வந்து கூடியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் புயான்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1க்கு அபவ் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 1.4 2023-24 1.15 2024-25 அண்ட் 1.07 2025-26 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ட்ரெண்டு வந்து கண்டிப்பாக ப்ரிலிமினரியில் கேட்பாங்க. ட்ரெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டு 5 இயரில் அப்வர்டாக போயிருக்கா, டவுன்வர்டாக போயிருக்கா, இல்லை ஃப்ளக்சுவேஷனில் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ புயான்சி பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ட்ரெண்டில் தான் போய்கிட்டே இருக்கும். தென் கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூ பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் புயான்சி குறையுதுன்னா அப்போ டேக்ஸ் ரெவன்யூ குறைய தான் செஞ்சுருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா 2023-24 13.5% இருந்து இப்போ 10.8% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் இன் ஜென்ரல் ஓவரால் வாட் இஸ் த நெட் ஓவரால் ரெவன்யூ ஜிடிஆர் வந்து எவ்வளோ கலெக்ஷன் லாஸ்ட் இயர், அந்த மாதிரி அந்த ஹோல் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போகும். இந்த எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் ரொம்ப போட்டு மிக்ஸ்அப் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ டேக்ஸ் இந்த ஓவரால் ஜிடிஆர்னால் கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூவில் 2 டேரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் உண்டு. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் இப்போ ஜிஎஸ்டியோடைய கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஓகே அப்வர்டில் இருக்கா டவுன்வர்டில் இருக்கான்னா ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கு, ஃபாலன் ஆகிருக்கு 12.7லேருந்து 10.9% வந்து ஐ மீன் it will reduce in the upcoming budget 2025-26 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டைரக்ட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ தட் இஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுலேயுமே பர்சனல் இன்கம் டேக்ஸ் வந்து இதை விட கார்ப்பரேட் டேக்ஸை விட அதிகமாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆர்டரும் தெரிஞ்சிருக்கணும், ஓவரால் டேக்ஸ் கலெக்ஷனில் எது வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா எப்போதுமே டைரக்ட் டேக்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து கலெக்ஷன் வரும் கம்பேர் டு திஸ் ஓவரால் டேக்ஸ் கலெக்ஷனில். இப்போது நீங்கள் ஆர்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இன்கம் டேக்ஸ் அதிகமாக இருக்கும், தென் கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஜிஎஸ்டி இப்போ வந்திருக்கு இல்லையா, ஸோ ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இட் வாஸ் 2022-23 இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி தான் ஃபஸ்ட்டு டேக்ஸ் கலெக்ஷனில். ஸோ இப்போ வந்து இந்த நார்மலாக இன்கம் டேக்ஸ் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கப்புறம் கார்ப்பரேட் டேக்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த ஆர்டர் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஓவராலாக எவ்வளோ எது நார்மலி உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி இதுதான் ஃபஸ்ட்டு 4 கலெக்ஷன் மெட்ரிக்குள்ளே வந்து வரக்கூடியது. ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கார்ப்பரேட் டேக்ஸை விட இன்கம் டேக்ஸ் வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் வந்து அதிகமாக தான் கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. பட் கம்பேரபிளி நீங்கள் உள்ளே போய் இன்கம் டேக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. தென் நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஓகே, ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இல்லை டேக்ஸ் மூலியமாகவும் வரும், டேக்ஸ் அல்லாது நான் டேக்ஸ் ரெவன்யூ மூலியமாகவும் உங்களுக்கு வருமானம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட் நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க ஆல்ரெடி, ஸோ அவங்க பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு
இல்லை டிவைடண்ட் அல்லது ப்ராஃபிட் ஷேர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த டிவைடண்ட்டு. ஸோ அதில் ஏன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்லாம் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் இஸ் அ ஒன் வே ட்ரான்சாக்ஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்டு, டிவைடண்ட் அண்ட் ப்ராஃபிட்டு, யூசர் சார்ஜஸ்ஸு, ஓகே, எக்ஸ்டர்னல் கிராண்ட் அசிஸ்டன்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்குள்ளே வந்து வரக்கூடியது. இப்போ நான் டேக்ஸ் ரெவன்யூ யூனிட் டேக்ஸ்லேருந்து வரக்கூடியது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இட் இஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூக்குள்ளே வரும். இதில் ஆத்தர் ஸ்பெசிஃபிக்காக யாராவது ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிவைடண்ட்டு அதாவது ஆர்பிஐலேருந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஷேரு அண்ட் ஆல்சோ பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய ஷேர்ஸு இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தென் வில் பி லுக்கிங் ஓவர் கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் சைட். ஸோ ஃபார் வந்து நம்ம இன்கம் சைடு ரிசீப்ட் வந்து பார்த்தோம், ஓவரால் ரெவன்யூ சைடில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து வில் பி அதாவது ரெவன்யூ அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் தி ரெவன்யூ ரெசிப்ட்டு அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட். இது ரெண்டு தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். வருமானம் சைடு பார்த்துருக்கோம். இப்போ செலவான சைடு பேசுகிறாரு, தட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூஸு, நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்டு அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட்டு, இதுதான் ஓவரால் ஒரு எக்கனாமியோடைய கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிட்டர்மின் பண்ணக்கூடிய டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஓவராலாக டேக்ஸ் ரெவன்யூ க்ரோத் வந்து லெஸ் தான் 10.8 அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது டார்கெட் வச்சுருக்கோம். அந்த பயான்சி எல்லாம் குறைஞ்சி ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் தான் அப்படின்னு ஆத்தர் பேசியிருக்காரு. ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் அவர் பேசும்போது ஜிடிபி டு பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி டுவர்ட்ஸ் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஓவராலாக 14.6% இருந்தது, இப்போ 14.2% வந்து அப்கமிங் இயரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து க்ரோப் ஆகிருக்கு. 7.6% வந்து அப்கமிங் இயரில் வந்து க்ரோப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சாரி அந்த க்ரோத் இன் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா 7.6%. இது ஆக்சுவலாக நாமினல் ஜிடிபியை காட்டிலும் வந்து குறைஞ்சிருக்கு. பட் இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து செலவானம் அதிகமாக தான் கணக்கு காமிச்சிருக்காங்க. பட் ஆத்தர் என்ன சொல்கிறான்னா பட் இட் இஸ் குட், என்ன தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் 2020-21 25-26 இந்த காலகட்டத்துக்குள்ளே 10 பேசிஸ் பாயிண்ட் வந்து 10% பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இட் இஸ் குட் பிகாஸ் அஸ் கவர்மெண்ட் இஸ் நவ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் கிரியேட்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஈவன் நம்ம நேஷ்னல் குவாண்டம் டெக்னாலஜி மிஷன் பார்த்துருப்போம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ சைனா பார்த்திங்கன்னா அதில் பெரிய லீட் எடுக்காங்க. யூஎஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $500 பில்லியன் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் பாசிட்டிவ் சைடு. வி ஆல்சோ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு அவர் சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிலாம் இந்த மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் வந்து நீங்கள் வந்து இப்போது 4.5% கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க 2025-26. பட் அதை டார்கெட்டிங் அந்த இண்டிகேட்டராக ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அந்த கிளைட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் வாட் வே வி கோனா ட்ரைவ் த எக்கனாமி அப்படிங்கிற ஃபிஸ்கல் டெபிசிட்டை மையமாச்சு இது பண்ண மாட்டோம். அதை வில் கோ ஆன் வித் த டெப்ட் ஜிடிபி ரேஷியோ ஆனுவலி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஆப்வியஸாக யாருடைய தொண்டை நெருக்க போகிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து குறைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செலவானதையும் குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ மிச்சம் எல்லாமே சேம் நம்ம வாட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபிஸ்கல் டிசிப்ளின் அப்படிங்கிறது யூ மஸ்ட் தட் லிங்க் வித் த ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் ஆஃப் FRBM. அதோடு நீங்கள் லிங்க் பண்ணி போனால் தான் இட் வில் பி மோர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஜிடிபி டு டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவில் போகிறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் அங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஹேவ் டு பி மோர் டிரான்ஸ்பரண்ட் வித் தி லிங்கிங் வித் த FRBM ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பார். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் 1.97% வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து 1.9% அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தெர் வாஸ் அ மீகர் இன்க்ரிமெண்ட். ஸோ அப்ராக்சிமேட்லி 1 lakh crore வந்து ஹெல்த்துக்காக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 10,000 மெடிக்கல் சீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வேறஸ் ஹெல்த் வைஸ் வந்து வி ஆர் இம்ப்ரூவிங். ஸோ எல்லோரும் ஆத்தர் நெகட்டிவாக சொல்ல, எல்லாம் பாசிட்டிவாக சொல்லியிருப்பார்.
ஸோ அதில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி முன் வச்சுருக்காங்க. தட் இஸ் குளோபல் ஹெல்த் கேர் டெஸ்டினேஷனாக இந்தியாவை மாற்றணும். அண்ட் ஆல்சோ அட்ரஸிங் குளோபல் ஷார்ட்ஃபால் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து குளோபலி நிறைய நீட் இருக்குது. இப்போ கேரளா பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிகமான பீப்புள் வந்து தே ஆர் கோயிங் இன் டு திஸ் அரப் நேஷன்ஸ் ஆகட்டும் அல்லது யூகே, யூஎஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நர்ஸ் ஜாப்க்கு வந்து நிறைய பீப்புள் வந்து மூவ் ஆன் ஆகிறாங்க. ஸோ அப்போ அந்த ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான நீட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஹப்பாக வந்து இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இவருடைய ரெக்கமெண்டேஷன் முன் வச்சுருக்காரு. ஸோ பட்ஜெட்டில் கேன்சர் ரிலேட்டடாக நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது டபுள் பர்டன் அண்ட் டிசீஸ் அப்படின்பாங்க. ஒன்று நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இந்தியா ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் எஸ்பெஷலி கேன்சர், ஹார்ட் அட்டாக்கு, டயபிட்டிஸு இந்த மாதிரியான அதர் டிசீசஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபோக்கஸிங் இவர் ஆத்தர் இதில் டிஸ்கஸ் பண்ணும்போது கேன்சர் பற்றி பேசுகிறாரு. ஸோ அதுக்கு பட்ஜெட்டில் வந்து 200 டே கேன்சர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ தர்பை இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் வந்து பெட்டராக பேஷண்ட்டுடைய அவுட்கம் கொண்டு வர மாதிரி இருக்கும். வேறு கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் வந்து கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது நீங்கள் இம்போர்ட்டில் பே பண்ணக்கூடிய அந்த வரி. ஸோ அந்த சுங்க வரியை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 36 ட்ரக்ஸுக்கு, லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கேன்சர், ரேர் டிசீசஸ் அண்ட் க்ரோனிக் கண்டிஷன் இருக்கக்கூடிய அதர் டிசீஸ் எல்லாத்துடைய காஸ்ட்டும் வந்து குறையும் அப்படிங்கிறது சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. இது போக 13 நியூ பேஷண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேர்பை கிரிட்டிக்கல் மெடிக்கேஷன் ஃபார் பேஷண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஆத்தர் சொல்கிறாரு. ஃபர்தராக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் ஏரியா ஃபார் இந்தியாஸ் ஹெல்த் கேர். ஸோ இப்போ இதில் நியூ நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ தர்பை அதன் மூலியமாக இன்னோவேஷன், டயக்னோஸ்டிக், ட்ரீட்மெண்ட், ரிசர்ச் எல்லாமே வந்து அப் டு த நியூ கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்து அதை ஸ்டேட் ஆர்ட் ஆஃப் ஸ்டேட் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி மூலியமாக நம்ம பெரிய லெவலில் வந்து பேஷண்ட் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ தர்பை இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுவும் நெகட்டிவாக அவர் வந்து கிரிட்டிக் பண்ணல, ஒன்றுமே எல்லாமே பாசிட்டிவாக பேசியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இல்லீகல் எமிக்ரேஷன், எம்பத்தி அண்ட் அர்ஜென்சி. ஸோ யூஎஸ் நமக்கு தெரியும், ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவை கிரேட் அகெயின் மாற்ற போகிறாரு. மேக் அமெரிக்கன் கிரேட் அகெயின். ஸோ தட்பை அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறார். கிட்டத்தட்ட யூஎஸ்டைய டோட்டல் பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 33 கோடி தான் இருப்பாங்க. இதில் 1 கோடி பேர் வந்து இமிக்ரெண்ட் அப்படின்றாங்க. அந்த 1 கோடி பேரில் ஆல்மோஸ்ட் ஒரு 17% வரைக்கும் இந்தியன்ஸ் வந்து இருக்கிறதாக தெர் வாஸ் அ டேட்டா ஷோயிங். ஸோ இதில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா குஜராத், பஞ்சாப், ஹரியானா இந்த ரீஜன் வந்து அதிகமான இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ இதில் ஆத்தர் என்ன இந்த எவ்வளோ பேரை வெளியே அனுப்புனாங்க, எந்தெந்த கண்ட்ரிக்கு அனுப்புனாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் இந்த லாங் டேர்ம் நீங்கள் மெயின்ஸுக்கு தான் இந்த கண்டென்ட்லாம் தேவைப்படும். ஸோ மெயின்ஸில் நீங்கள் எழுதும்போது ஒரு லைனில் எழுத போகிறீங்க. ஸோ வாட் யூ நீட் ஃப்ரம் திஸ் ஓவரால் க்ரக்ஸ் ஆஃப் த பேசேஜ் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ தர்பை இதில் என்ன ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, சரி இந்த மாதிரியான இல்லீகலாக பீப்புள் வந்து ஒரு கண்ட்ரியில் போய் இந்தியன்ஸ் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா இஸ் லேகிங் ஆன் கிரியேட்டிங் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போது நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான அதர் ஆக்டிவிட்டீஸ் வி கேன் எக்ஸ்போர்ட் த ஸ்கில்டு லேபர் அவுட் சைட். ஸோ இப்போ சர்வீஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா there's a need for a lot of skilled labor. இப்போ ப்ரீவியஸ் ஆர்டிக்கில் பார்த்தா ஹெல்த் செக்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து குளோபல் வைஸ் வந்து அவங்களுடைய தேவை இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு we can promote more அதாவது ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்பாங்க, எஜுகேஷன், ஹெல்த்து அண்ட் அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மேம்படுத்தணும். ஸோ த்ரூ எஜுகேஷன், ஸோ எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோஃபார் நம்ம வந்து இன்னொரு ப்ராப்ளம் இன் இந்தியன் எக்கனாமி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் லேபர் கிளாஸெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கும். வி ஆர் நாட் ஆண்டர்ப்ரனர் கிளாஸஸ். ஸோ அதாவது மேலை நாடுகள் எல்லாமே இந்த வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தே ரன் தியர் பிஸ்னஸ் அண்ட் தே ரெக்ரூட் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட். அதாவது அவங்க வேலையை கொடுக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் ஹியூஜ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பட் வி ஆர் இன் சர்ச் ஆஃப் ஜாப் வி ஆர் கோயிங் தேர். ஸோ நம்ம வந்து ஒரு லேபராக தான் வந்து இருந்துகிட்டே வரோம். ஸோ இந்தியா வந்து லேபர் எக்கனாமிலேருந்து டுவர்ட்ஸ் தி ஒரு ஆண்டர்ப்ரனர் எக்கனாமியை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதும் ஒரு சஜஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃபைன், மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். ஸோ ருபி கிளைடு. ஓகே, ஸோ நார்மலாக இந்த மானிட்டரி பாலிசி, இந்த
அட்ஜஸ்ட்மெண்ட் டார்கெட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் இஸ் குட் அப் டு 2 to 3% வரைக்கும் பணவீக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து குட், ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது தான். இதுவே ஃபிலிப்ஸ்கவ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலில் தாண்டும் போது அது பூம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஃபிலிப்ஸ்கவ் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃப்ளேஷன் கூட வேலை வாய்ப்பு வந்து கூடும் அப்படின்ற ஃபிலிப்ஸ்கவுக்கு சொல்லுது. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு கட்டத்து மேலே அந்த பூம் ஸ்டேஜை தாண்டி போகும்போது இது ஃபிலிப்ஸ்கவுக்கு ஆப்போசிட்டாக போகும். தட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது இது வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறா அதோடைய தாக்கம். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா, இந்தியாவில் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதாவது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன் ரெண்டு சொல்லுவாங்க. கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது டியூரபிள் குட்ஸ், லாங் டைமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான டியூரபிள் குட்ஸ் இதெல்லாமே வந்து லாங் டைம் இருக்கக்கூடியது. அதோடைய இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது, கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வேறு ஃபுட் இன்ஃப்ளேஷன் நார்மல் நம்ம எசென்ஷியல் கமோடிட்டிஸ் செலவு பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி வந்து கூடுதலாகவே இருக்குது. ஸோ இதுக்காக மேஜர் காரணம் என்னமாக கருதப்பட்டு அப்படின்னா, டிமாண்ட் வந்து ஸ்லக்கிஷாக இருக்குது. ஏன் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஓவராலாக வந்து நீங்கள் டிமாண்டை இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னா பீப்புள் கையில் வந்து மணியை கொடுக்கணும். இதுதான் வந்து ஆர்பிஐ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அர்பனுடைய கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அப்போ டிமாண்ட் குறையுது. ஸோ அதனால ப்ரொடக்ஷன் குறையுது, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பீப்புள் கையில் டிஸ்போசபிள் இன்கம்மை அதிகப்படுத்துங்க அர்பன் சொசைட்டியில். ஸோ இப்போ அர்பன் சொசைட்டியில் டிஸ்போசபிள் இன்கம்னா அங்கே அர்பனில் அதிகமான சேலரிடு எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு அதாவது டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் செலுத்த வேண்டிய வரியை செலுத்தி போக மிச்சம் உங்கள் கையில் செலவுக்கு எவ்வளோ இருக்கோ அதான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து அதிகப்படுத்துங்க. ஸோ அப்படி அதிகப்படுத்தும் போது பீப்புள் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய டிமாண்ட் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் கூடும். ஸோ எக்கனாமி அகைன் பேக் டு நார்மல் ஸ்டேஜ். ஸோ இது அது போக இவங்க ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்டாக பீப்புள் வாங்கும்போது ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் இன்கம் டேக்ஸில் ரிடக்ஷன் பண்ணுறத அங்கே ஜிஎஸ்டியில் அதிகப்படுத்தி உங்களால் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம அந்த 12 lakh 12.75 lakh அப்படிங்கிற அந்த டேக்ஸ் எக்ஸப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. லெட் வி see how it work out. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். தட் இஸ் தி மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். இதை பேஸ் பண்ணி தான் ஓவரால் வெதர் இட் ஹேவ் அ பாசிட்டிவ் இம்பேக்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு திஸ் பேமெண்ட் சிஸ்டம் ரிலேட்டடாக டிஜிட்டல் பேமெண்ட் how it can work on. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.5 times பார்த்திங்கன்னா அதோடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது 2013 2024 வரைக்குமே. ஸோ அப்பார்ட் லாஸ்ட் 5 years மட்டுமே இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இந்தியாவில் ஹேஸ் இன்க்ரீஸ் பை 1.6 times இன் வேல்யூ அண்ட் வால்யூமில் 6.7 times. இது வந்து ஆர்பிஐயோடைய பேமெண்ட் சிஸ்டம் ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ பேமெண்ட் சிஸ்டம் ரிப்போர்ட் ரிலீஸ் பை ஆர்பிஐ, அது மட்டும். ஓகே, ஃபைன். ஸோ இதில் க்ரக்ஸாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டோமைக் ரிவர் பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை அந்த யூஎஸில் உள்ள ஏர்க்ராஃப்ட் வந்து கொலாப்ஸ் ஆகி உள்ள விழுந்த அந்த பிளேஸு. ஸோ இப்போது இதில் ஆத்தர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக யூஎஸில் அந்த ரீகன் ஆக்சிடெண்ட் அப்படின்றாங்க அந்த பிளேஸில் ஒரு யூஎஸோடைய சிவில் ஏர்க்ராஃப்ட் வந்து ஹெலிகாப்டரை விட பிலோ 1000 அந்த ஆல்டிடியூட்னா சி லெவல்லேருந்து ஹைட் எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆல்டிடியூடில் 2 கிராஷ் ஆகி அதில் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு 67 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இவர் ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவிலேயும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரு 2010 நடந்த ஆக்சிடெண்ட்டு. இது வந்து ஐசிஏஓ, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், இவங்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே ப்ரீவியஸாக இன்னொரு எடிட்டோரியலில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஏவியேஷன் ரிலேட்டடாக. ஸோ இவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது லேட்டர் வந்து என்கொயரி மூலியமாக தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து ஓப்பனாக வந்து நமக்கு எதுவுமே இது கிடையாது. அதே மாதிரி டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அண்ட் காப்பீட் வாய்ஸ் ரெக்கார்டர் இது எதுவுமே பப்ளிக் வந்து எப்போதுமே வந்து ஓப்பன் அப் பண்ணதே கிடையாது இந்தியாவில். பட் இப்போது யூஎஸோட இந்த ஆக்சிடென்ட் ஆத்தர் என்ன சொல்கிறோன்னா, வெஸ்டர்ன் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டேட்டாஸ் எல்லாமே வெரி ஓப்பனாக இருக்குது. அதனால் பப்ளிக் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க. லைக் மீடியாஸ் வந்து இப்போ இந்த இஷ்யூவில் கூட மீடியாஸ்லாம் வந்து லேட்டர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ்
ரேடார் ட்ராக் பார்த்திங்கன்னா அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆடியோ ட்ராக்கு இப்போ ஓப்பன்லி வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் அமெரிக்கன் ஏர்லைன் ஃப்ளைட்டு. ஸோ திஸ் இஸ் த ஒன். இந்த ஹெலிகாப்டருக்கு வந்து இந்த கிளியரன்ஸ் சைடில் இருந்து டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்பாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ அவங்க வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லோவர் ஆல்டிடியூடில் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இட்ஸ் அ நைட் டைம். ஸோ இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ அப்போ இவங்க அந்த காக்பிட் இதில் லைக் ஹெலிகாப்டர்லேருந்து இவங்க கேட்டிருக்காங்க இந்த ஏர் கண்ட்ரோலரில், நாங்கள் வந்து இந்த மாதிரி லாங்கில் வந்து வி கேன் see some light. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சைடு வாங்கி போங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவங்க பார்க்கக்கூடியது நைட் விஷனு. ஸோ கிளியராக வந்து என்ன வருதுன்னு தெரியாது. ஸோ இவங்க அப்சர்வ் பண்ணது என்னென்னா, அதாவது 2 ஃப்ளைட் அதே இடத்துல ட்ராவல் ஆகிருக்கு. பின்னாடி இன்னொரு ஃப்ளைட் வர்றதை இவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்தது இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு மிஸ்மேட்ச்னால் இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறத வந்து இதில் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸ் உண்டு. நார்மலாக அபவ் 1000 feet ஆல்டிடியூடில் தான் அது வந்து ஆக்டிவாக இருக்கும். பிலோவில் வந்து அந்த ரேடார் இருக்கக்கூடாது, வராது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் அதர் ப்ராப்ளம். இன்னொன்று ஹரி சிண்ட்ரம் அப்படிங்கிற இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி யூபிஎஸ்சியில் வந்து ஹரி சிண்ட்ரம் இஸ் அ டேர்ம் ரிலேட்டட் டு ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து பெரிய லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அதை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாது. ஜஸ்ட் சிம்பிளி உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேட்டிக்னஸ்ஸு, டயர்ட்னஸ்ஸு, ஸோ இதில் வந்து ஒரு டிசிஷனை வந்து நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் வந்து எடுப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் ஒன்று. இந்தியாவில் ஒரு இதே மாதிரி இன்சிடென்ட் ஆத்தர் கோட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சார்கி டட்ரி மிட் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற 1996 நடந்திருக்கு. கசகஸ்தான் ஃப்ளைட்டு. ஸோ கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் வந்து சிம்கண்ட் அப்படிங்கிறது கசகஸ்தான் டு டெல்லி ட்ராவல் பண்ண ஏர்லைன்ஸ் வந்து இன்னொன்று சவுதி அரேபியன் ஏர்லைன் போயிங் 747 டெல்லியிலேருந்து டஹ்ரான் போகிறதுக்காக கிளம்புனது. 2 மோதி கிட்டத்தட்ட 349 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து யாரை ப்ளேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பைலட்ஸ் எல்லாம் ப்ளேம் பண்ணியிருந்தாங்க. வேறு இதில் நீங்கள் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிசிஏ வந்து ஒரு கமிட்டி போட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது அந்த கமிட்டியோடைய சேர்மனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பர்சன் தான் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்ட் அப்படின்னு அந்த காக்பிட்டில் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதை வந்து லாஸ்ட் ஒரு 9 minutes பார்த்திங்கன்னா அது வந்து பிளாங்காக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போது சவுத் கொரியாலையும் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2024 ஒரு அதாவது லேண்டிங்கில் ப்ராப்ளம் ஆகி கிராஷ் ஆகி அது வந்து ஒரு சவுத்தில் மோதி இந்த மாதிரிலாம் இஷ்யூ ஆச்சு. ஐசிஏவோடைய அந்த டேரக்ஷன்ஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்து அந்த லாஸ்ட் ஒரு 4 minutesக்கு வந்து டெலீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக ரீசெண்டாக ஒரு 2 இண்டிகோ ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 2002 கொல்கட்டா, ஒன்று கொல்கட்டா, இன்னொன்று வந்து புவனேஸ்வர். 2 ஃப்ளைட்டும் ஒரே ஏர்போர்ட்லேருந்து மூவ் ஆன் ஆகுது. 2 பக்கத்து அந்த லேண்டிங் அந்த பாத்வேயில் ரன்வேலேருந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ மீகர் டிஸ்டன்ஸ்லலாம் 2ம் கிராஷ் ஆகிறது வந்து தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது வந்து எந்த விதமான ரிப்போர்ட்டும் வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து நமக்கு ஓப்பனாக கொடுக்கப்படல. லேட்டர் ஆன் ஸ்டேஜஸில் தெர் வாஸ் சேஃப்டி ஆடிட் கண்டக்ட் பண்ணும்போது தான் இதை பற்றி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இங்கே ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக திருச்சிராப்பள்ளி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு திருச்சிராப்பள்ளியிலேருந்து சார்ஜா போகும்போது அங்கே ஹைட்ராலிக் ஃபெயிலியர் வந்து நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் பைலட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours வந்து லேண்ட் பண்ணாமலே அங்கேயே வானத்தில் வட்டம் போட்டே வந்திருக்காரு. இதை வந்து மீடியா வந்து பெரிய லெவலில் ஒரு ஹீரோ மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அப்படிங்கிறது தான் அதில் தெரிஞ்சுது. ஸோ டெக்னிக்கலி பார்த்தோன்னா அவர் இமீடியட்டாக வந்து லேண்டிங் பண்ணியிருக்கணும், ஓவர் வெயிட் லேண்டிங் அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து இமீடியட்டாக பண்ணியிருந்தார் அப்படின்னா பெரிய லெவலில் அபாயத்தை தடுத்துக்கலாம். வேறு இந்த 3 hour அவர் வந்து அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தது. இன்னும் கொஞ்சம் தான் வந்து இஷ்யூவை வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன். ஸோ இப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடோடைய ஓவரால்
அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் அவங்க எமிஷனை வந்து குறைக்கணும். அது ரிலேட்டடாக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. டார்கெட் வந்து இந்த 2025 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை அமெண்ட் பண்ணி 3 இயர்ஸ் டார்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இதில் என்ன ப்ராப்ளம் ஆதர் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து தேர் டாக்கிங் அபவுட் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற எமிஷன் தான். இந்தியாவுடைய கோல் பார்த்திங்கன்னா லெஸ் சல்ஃபர் தான், அதிகமான கார்பன் கண்டென்ட் உண்டு, பட் லெஸ் சல்ஃபர் தான் வந்து இந்தியாவுடைய கோல் வந்து இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ணாலே பெரிய லெவலில் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து அட்டைன் பண்ணலாம். பட் ரேதர் எல்லாரோடைய ஃபோக்கஸும் எதில் இருக்குன்னா டீசல்ஃபரைசேஷன் டெக்னாலஜி, ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன், இதை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் ரெகுலராகவே லாஸ்ட் 4 இயர்ஸாகவே இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த